ஹலோ, இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா தோசைக்காய். அதாவது தெலுங்கில் வந்து இது வந்து தோசைக்காய் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ். இந்த தோசைக்காய் வந்து இதில் வந்து பப்பு பண்ணுவாங்க, அப்புறம் துவையல் பண்ணுவாங்க. ஆந்திராவில் தோசைக்காய் பச்சடி, தோசைக்காய், ஆவக்காய், இந்த மூணு ரொம்ப ஃபேமஸ் ஆந்திரா. இது இன்றைக்கி நான் வந்து பச்சடி பண்ண போகிறேன். அதாவது பச்சடின்னா நம்ம தமிழில் வந்து துவையல் அர்த்தம். இது எப்படி பண்ணுறது, இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும், ரொம்ப ஈஸி. இது ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம். அப்புறம் வந்து அதோட பீர்க்கங்காய் துவையல், அதாவது பீர்க்கங்காய் பச்சடி, தோசைக்காய் பச்சடி, இது ரெண்டும் இன்றைக்கி பண்ண போகிறேன். ரெண்டும் ஆந்திராவில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதில் வந்து தோசைக்காய் பச்சடிக்கு வந்து இது வந்து சைட் டிஷ்ஷாக பண்ணுவாங்க. இதுக்கு வந்து மெயினாக வந்து தோசை வந்து வைப்பாங்க, சப்பை தோசை. அதாவது சப்பை தோசைன்னா அப்போவே மாவு அரைச்சிட்டு அப்போவே தோசை வாத்துருவாங்க. அது வந்து தோசை வந்து ரொம்ப சாஃப்டாக சப்பையாக இருக்கும் இல்லையா, அதுக்கு காரசாரமாக இந்த பச்சடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷனு. நம்ம பொங்கல் எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பப்பு பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து ஆவக்காய் ரொம்ப ஃபேமஸ். இல்லை, இன்றைக்கி நான் பச்சடி பண்ணி காட்டுறேன். அப்புறமா வந்து இன்றைக்கி பீட்ரூட் கேரட் வடை, இந்த ரெண்டும் போட்டு வடை பண்ண போகிறேன். இது ரெண்டும் பச்சடி. இதுக்கு இன்க்ரீடியன்ஸு எல்லாமே என்னன்றது ஒன்று ஒன்றா பார்க்கலாம். தோசைக்காய் பச்சடி, அதாவது நம்ம ஊரில் சொல்லணும்னா இது வந்து பெரிய வெள்ளரிக்காய், மஞ்சள் வெள்ளரிக்காய் தோசைக்காய்ன்னு சொல்லுவோம் ஆந்திராவில். அந்த பச்சடி வந்து பச்சடினா துவையல். அது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும். இல்லை கொஞ்சம் தண்ணி விடும், ஆனால் அந்த தண்ணியை மட்டும் கொட்டிடாதீங்க, ஏன்னா நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்காது. தண்ணியை கொஞ்சம் விட்டு அதை எடுத்துகிட்டு ஒன்றா ரசத்தில் விட்டுடுங்க, இல்லை குடிச்சிடுங்க. ஏன்னா இல்லை எனக்கு தண்ணி இப்போ விடலை, விட்டால் அந்த மாதிரி செய்யலாம். அப்புறம் அதுக்கு வந்து என்னென்ன வறுத்துருக்கேன்னா 1 ஸ்பூன் வெந்தயம், பெருங்காயம், உப்பு, கொஞ்சமாக புளி. இதை பாருங்கள், கொஞ்சம் புளி, அப்புறம் ஒரு 6-7 மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. இதை நைஸாக அரைச்சிட்டு இதோட மிக்ஸ் பண்ணோம்னா தோசைக்காய் பச்சடி ரெடி. ரொம்ப ஈஸி. நான் சொன்ன மாதிரி 5 நிமிஷத்தில் இந்த தோசைக்காய் பச்சடி பண்ணிடலாம். சப்பை தோசைக்கு இது நல்லாயிருக்கும். சப்பைன்னா புளிக்காத தோசை. அப்போக்கு மாவு அரைச்சிட்டு அதோட இது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். இல்லாட்டி பொங்கலுக்கு நல்லா சாதத்தோடையும் சூட சாதத்தோடையும் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். தோசைக்காய் பச்சடி இவ்வளோ தான். அப்புறம் நான் சொன்ன மாதிரி பீட்ரூட் கேரட் வடைக்கு வந்து என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கருவேப்பிலை, இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 6-7 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், கொத்தமல்லி, இதோட கொஞ்சம் சீரகம் போட்டு நான் அரைச்சிட்டு வடை பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து பீர்க்கங்காய் அதுவும் பச்சடி பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல. இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு இவ்வளோ வேர்க்கடலை ஒரு 2 ஸ்பூன் வேர்க்கடலை, ஒரு 2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு, அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காயில் அந்த தோசைக்காயில் இருந்த அந்த சதையெல்லாம் எடுத்து இதில் போட்டுட்டேன். இதை பாருங்கள், அந்த சதையெல்லாம் வேஸ்ட் பண்ண. நான் எப்போவுமே வந்து இந்த சதையை வந்து இதோட சேர்த்து பச்சடி மாதிரி அரைச்சிடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். அதனால் என்னைக்கு இது பண்ணுறேனோ அன்றைக்கி இதுவும் நான் பண்ணிடுவேன், போட்டுட்டேன். அப்புறம் புளி, அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பீர்க்கங்காய் போட்டு எல்லாம் வதக்கிருக்கேன். கொஞ்சம் சீரகம் போட்டு எல்லாம் வதக்கிட்டேன். அப்புறம் இது வந்து சூடாகின அப்புறம் இதை பச்சடி பண்ணிவிட்டு அதை துவையல் பண்ணிவிட்டு அப்புறம் தாளிக்க வேண்டியது தான். நான் இதை அரைச்சிட்டேங்க. பாருங்கள், வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், உப்பு, புளி போட்டு ஃப்ரை பண்ணி அரைச்சிருக்கேன். அது இதோட சேர்த்துடும், தோசைக்காயோட சேர்த்துடும். இதில் 2 டைப் கிடைக்கும். ஒன்று க்ரீன் வித் எல்லோ கலர் கிடைக்கும், நீட்டாக இருக்கும் காய். இன்னொன்று வந்து வெறும் எல்லோலேயே உருண்டையாக கிடைக்கும். எது ஒன்று நம்ம யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். காய் நல்லா கெட்டியாக இருக்கான்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதில் உப்பு, மஞ்சள் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதோட அரைச்ச விழுதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதை நம்ம ஒரு நிறைய நாள் எடுத்து வைக்க போகிறோன்னா இதில் வந்து இப்போது தாளிக்க வேணாம். இப்போ சப்போஸ் நம்ம எடுத்து வச்சு நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா மட்டும் இதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டு கடுகு, அப்புறம் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். நான் இப்போ தாளிக்கலை, ஏன்னா ஒரு 2-3 நாள் சாப்பிட்றதா இருந்தால் ஓகே. நிறைய நாள் எடுத்து வைக்கிற போகிறோன்னா நம்ம தாளித்து வச்சுக்கிட்டா கெடாமல் இருக்கும்.
இதான் தோசைக்காய் பச்சடி ரெடி. இது வந்து பீரக்காய் பச்சடி. நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன போட்டிருக்கேன்னு. இது சூடான அப்புறம் இதுவும் பச்சடி காட்டுறேன். அப்புறம் கேரட்டு பீட்ரூட் போட்ட வடையும் காட்டுறேன். தோசைக்காய் பச்சடி, பீரக்காய் பச்சடி பாருங்கள். பீரக்காய் பச்சடி இது நான் வந்து தாளிக்கலை, ஏன்னா இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சிருக்கனால இது தாளிக்கலாம். வேணும்னா நம்ம தாளிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதை எடுத்து வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம். முக்கியமாக தோசைக்கு அப்புறம் வந்து சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சப்பாத்தி தோசைலாம் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடி. இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இதோட நான் வடையும் பண்ணிவிட்டு கிளிப் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்.